பிரம்மாண்ட ஜனநாயகன் ஆடியோ விழா அறிவிப்பு. விஜயின் அடுத்த படமான ஜனநாயகன் மீதான எதிர்பார்ப்பு சினிமா ரசிகர்கள் மட்டுமல்ல, உலக திரைப்பட சந்தையிலும் புதிய அலைகளை எழுப்பியுள்ளது. வெளியீட்டுக்கு முன்பே படத்திற்கு பல்வேறு வருவாய் வழிகள் திறக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வெளிநாட்டு உரிமைகள் விற்பனை இந்த படத்தின் வர்த்தக மதிப்பை இன்னும் உயர்த்தி இருக்கிறது. படக்குழுவின் தகவலின்படி மொத்த வெளிநாட்டு உரிமைகள் சுமார் 75 கோடிக்கு விற்கப்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கை தற்போதைய தமிழ் சினிமா மார்க்கெட்டில் மிக உயர்ந்த வரிசையில் உள்ளது. ஜனநாயகன் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் இப்படத்திற்கான பிசினஸ் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது விஜய் மற்றும் ஜீ தமிழ் நிறுவனங்களிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும், படக்குழு நிர்ணயம் செய்துள்ள தொகைக்கு ஓகே சொல்லும் சேனலுக்கு சேட்டலைட் உரிமம் விற்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த சனிக்கிழமை ஜனநாயகன் படத்தினுடைய முதல் பாடல் தளபதி கச்சேரி என்ற பாடல் வெளியானது. அறிவு எழுதியுள்ள இந்த பாடலில் விஜய், அனிருத், அறிவு மூவரும் இணைந்து பாடியுள்ளனர். அதோடு இப்பாடலின் லிரிக்ஸ் வீடியோவில் விஜயுடன் பூஜா ஹெக்டேவும் மமிதா பைஜுவும் இணைந்து நடனமாடி இருந்தனர். இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் விஜய் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. தியேட்டரில் இப்பாடல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விற்பனை ஒப்பந்தத்தில் மிகவும் பேசப்படும் தகவல் மலேசியா ரைட். மலேசியா நாடு விஜய் ரசிகர்களின் முக்கிய மையமாக கருதப்படுகிறது. அங்கு மட்டும் 12 கோடி ரூபாய்க்கு உரிமைகள் விற்கப்பட்டிருக்கிறது பெரிய செய்தி. ஆனால் அது மட்டுமல்ல, படக்குழுவுக்கும் வாங்குபவர்களுக்கும் இடையே ஒரு தனிப்பட்ட நிபந்தனையும் சேர்க்கப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், ஜனநாயகன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா கோலாலம்பூரில் நடத்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனை. தமிழ் ரசிகர்களின் மிகப்பெரிய கூட்டத்தை எளிதில் திரட்டும் நகரம் என்பதால் இது மார்க்கெட்டிங் வகைமையில் வெற்றி நிபந்தனை என கருதப்படுகிறது. இதனிடையில் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு படக்குழு திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. அதுவும் மலேசியாவில் இந்த இசை வெளியீட்டு விழா நடக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. என்னதான் அரசியல் பொதுக்கூட்டங்கள், மாநாடுகளில் விஜய் பேசி வந்தாலும் அவருடைய ஆடியோ லான்ச் பேச்சை கேட்பதற்கு ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருப்பில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆடியோ விழாவில் பல பிரபலங்களுக்கு என்ட்ரி கொடுக்க வாய்ப்புள்ளதா? இந்திய சினிமாவில் முக்கிய நிகழ்ச்சியாக இது இருக்கும் என கூறப்படுகிறது.